ரேடியோ ரிவிட் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஜித் ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம தொடங்குனோம் இல்லையா? அந்த ப்ராஜெக்டோட தொடர்பு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வால் மாடல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முதல்ல செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தேன். ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி செட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் எப்படி கொடுக்கறது, ஸ்டார்டிங் வியூ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். வால் மாடல் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கும் நான் ஆல்ரெடி ஆட்டோகேடில் டிசைன் பண்ண கேட் டிராயிங்கை இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். இதுவும் நான் போன வீடியோவில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நான் கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இப்போ 3Dயில் இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கொண்டு வந்த 2 ஆட்டோகேட் பிளான் இருக்குது. ஸோ இந்த 2 பிளானுமே நான் ஆட்டோகேடில் டிசைன் பண்ணியிருக்கேன். அதை தான் ரிவிட்டில் நான் ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் தான் நான் என்னோடய வாலை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் நம்ம கொண்டு வந்த பிளான் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா, சைட் லெவலில் இருக்குது. 3Dயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் லெவல் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலுக்கு நம்ம ஒரு பிளான் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நான் வால் கிரியேட் பண்ண போகிறேன். இங்கே நான் கொண்டு வந்த கேட் தெரியலை. நான் இந்த கேடை தான் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கேடு தெரியலைன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த கேடை தெரிய வைக்கணும். நம்ம உள்ளே கொண்டு வந்த கேடை இந்த வியூவில் தெரிய வைக்கிறணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, எதுவுமே செலக்ட் பண்ணாமல் ரிவிட்டோட ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, அண்டர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் குரூப் இருக்கும். இதில் ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்களா, இது பேஸ் லெவல் அப்படின்னு ஒரு பராமீட்டர் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த லெவலில் கேட் இருக்குதோ அந்த லெவலை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா, நம்ம உள்ளே கொண்டு வந்த கேடு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் தான் நம்ம வால் கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? சரி. ஸோ நான் வால் கிரியேட் பண்ணுற என்ன பண்ணணும், ஆர்கிடெக்சர் டேப் போகணும், வால் டூல் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ வால் டூலை ஆக்டிவேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ WA. WA அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க அப்படின்னா வால் டூல் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? நான் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான வால்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் டைப் செலக்டரில் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி நிறைய வால்ஸ். அதில் ஒரு வால் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதில் இந்த 230 mm பிரிக் வால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த வாலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எடிட் டைப் கிளிக் பண்ணுறேன். இல்லை ஸ்ட்ரக்சர் கிளிக் பண்ணுறேன். நான் இந்த ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி இந்த வாலுக்கு தேவையான லேயர்ஸ் எல்லாமே கொடுத்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எடிட் அசெம்பிளியை பற்றி உங்களுக்கு தெரியணும், வால் எப்படி கிரியேட் பண்ணணும், லேயர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நான் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வால் பிளேலிஸ்ட் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் இந்த வீடியோவோட கார்ட்ஸில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டை பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு வால் எப்படி பெர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இதில் ட்ராப் பண்ணுற முன்னாடி நான் எனக்கு தேவையான செட்டிங்ஸை செட் பண்ணுறேன். எனக்கு வால் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக வரணும். ஸோ ஆப்ஷன் பாரில் ஹைட் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல் அப்படிங்கிறது கொடுக்கணும். எதனாலனா நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் இந்த வாலை யூஸ் பண்ண போகிறேன். சரியா? சரி.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லொகேஷன் லைன். இந்த லொகேஷன் லைன்ல வந்து ஃபினிஷ் ஃபேஸ் எக்ஸ்டீரியர் இல்ல இன்டீரியர் செலக்ட் பண்ணணும். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த பர்ட்டிகுலர் லொகேஷன் லைன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, வால டிரா பண்ணா போதும். இந்த இடத்துல மவுஸ கொண்டு போம்போது, ஒரு பிங்க் கலர்ல வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா? இல்ல வேற ஏதாவது எக்ஸ் மாதிரி தெரியுதா? இதெல்லாமே என்ன அப்டின்னா ஸ்னாப். இந்த ஸ்னாப் எப்படி யூஸ் பண்ணணும்? ஸ்னாப் எப்படி செட் பண்றது? அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து ரெவிட் பேசிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கார்ட்ஸ்ல குடுக்குறேன். அதையும் பாருங்க. உங்களுக்கு புரியும். ஸோ நான் இப்ப கிளிக் பண்றேன். இந்த மாரி டிரா பண்றேன். சரியா? மறுபடியும் கிளிக் பண்றேன். இந்த மாதிரி டிரா பண்றேன். மறுபடியும் கிளிக் பண்றேன். டிரா பண்றேன். இந்த மாரி. சரிங்களா? இந்த மாரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாரி டிரா பண்ணா போதும். நான் டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப நான் வந்து 9 இன்ச் வால் வந்து டிரா பண்றேன். எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ யூஸ் பண்ணி டிரா பண்ணுங்க. சரிங்களா? சரி. இந்த மாரி கிளிக் பண்ணி டிரா பண்ணுங்க. எல்லா 9 இன்ச் வாலையும் கவர் பண்ணிக்கோங்க முதல்ல. இந்த மாரி 9 இன்ச் வால்ல டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கேப் விட்டுருக்கோம் இல்லையா? இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஜாயின் பண்ற என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன்னா, ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்றேன். ஷார்ட்கட் கீ வந்து TR செலக்ட் பண்றேன். இத செலக்ட் பண்றேன். ஸோ ட்ரிம் அப்ளை ஆயிடுச்சு. இந்த ட்ரிம் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும்? ட்ரிம்ல என்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது? அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு வீடியோ வந்து ஃபியூச்சர்ல போடப் போறேன். ரெவிட் பேசிக்ஸ்ல. அதனால நம்ம சேனல பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஸோ மறுபடியும் வால் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துலயும் வால் டிரா பண்றேன். இந்த மாரி டிரா பண்ணிட்டு ட்ரிம் வந்து யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்து புரியும். இந்த வாலையும் இதையும் கனெக்ட் பண்றேன். சரிங்களா? சரி. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 9 இன்ச் வால் எல்லாமே டிரா பண்ணியிருக்கேன். நான் 3Dல காமிக்கிறேன். ஸோ 3Dல இந்த மாதிரி இருக்கும். ஸோ 9 இன்ச் வால்ஸ் மட்டும் நான் டிரா பண்ணியிருந்தனால இந்த மாதிரி தெரியும். அடுத்து என்ன பண்றேன்னா, பார்ட்டிஷன் வால் வந்து டிரா பண்ண போறேன். ஸோ பார்ட்டிஷன் வாலோட திக்னெஸ் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச். ஸோ அந்த வால் தான் நான் டிரா பண்ண போறேன். எப்படின்னு காமிக்கிறேன். வால் செலக்ட் பண்றேன். ஆர்க்கிடெக்சர் வால சூஸ் பண்றேன். டைப் ப்ராப்பர்ட்டில நான் ஆல்ரெடி ஒரு வால் செட் பண்ணியிருக்கேன். 4.5 இன்ச் வால் அப்படின்னு. இத நான் எடிட் டைப் காமிக்கிறேன். திக்னெஸ் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஸோ அதனால தான் 4.5 இன்ச் வால் அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த வால் தான் 4.5 இன்ச் வால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்து பாக்கி வந்து விட்ட எல்லா வால்ஸுமே நான் டிரா பண்றேன் இந்த மாரி. சில இடங்கள்ல நீங்க டிரா பண்ணும்போது, இந்த ரெஃபரன்ஸ தாண்டி வந்து வால் வரும். அந்த மாரி வந்துச்சுன்னா, நீங்க ஸ்பேஸ் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபிளிப் ஆகும். ஃபிளிப் யூஸ் பண்ணி நீங்க கரெக்ட்டா டிரா பண்ண முடியும் உங்களால. ஸோ அடுத்தது அதே மாதிரி இங்கேயும் டிரா பண்றேன். இங்கேயும் நான் டிரா பண்றேன். சரிங்களா? சரி. 4.5 இன்ச் வால் வந்து டிரா பண்ணிட்டேன். நான் 3Dல காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ 4.5 இன்ச் வாலும் நான் டிரா பண்ணியிருக்கேன் பாருங்க. சரி. இந்த மாரி தான் வால்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல எனக்கு இந்த பாட்டம் சைடு இருக்கு இல்லையா? இந்த பேக் சைடு வாலும், ஃப்ரண்ட் சைடு வாலையும் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னா, மாடிஃபை பண்ண போறேன். எப்படி மாடிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இதுல
இந்த வாலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா குறைக்க போகிறேன். இப்போ வந்து 10 அடி அப்படிங்கிற உயரத்தில் இருக்குது. எனக்கு இது வந்து 10 அடி வேண்டாம். ஒரு 6 அடி உயரம் இருந்தா போதும். அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்றேன். நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து 6 அடிக்கு மாத்தப் போறேன். நான் செலக்ட் பண்ணியிருக்க வால வந்து இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டீஸ்ல டாப் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணிட்டு, இந்த அன்கனெக்டட் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த அன்கனெக்டட் ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து 6 அடி அப்படின்னு குடுத்தா போதும். புரியுதுங்களா? ஹைட் வந்து குறைஞ்சிருச்சு பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். செலக்ட் பண்ணுங்க. அன்கனெக்டட் ஹைட்ன்னு குடுங்க. இத வந்து 6 அடி அப்படின்னு குடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹைட் தேவையோ, அந்த ஹைட்ட நீங்க வந்து குடுத்தா போதும். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இதுலயும் வந்து இவ்வளோ செக்மெண்ட்டயும் வந்து எனக்கு ஹைட் குறைக்கணும். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டையும் ஹைட் குறைக்கணும். இந்த செக்மெண்ட்டையும் ஹைட் நான் குறைக்கணும். இந்த செக்மெண்ட்டையும் ஹைட் நான் குறைக்கணும். ஆனா, இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டு, அன்கனெக்டட் ஹைட் குடுத்துட்டு, 6 அடி அப்படின்னு குடுத்தேன்னா, அந்த மொத்த வாலுமே ஹைட் வந்து குறையுது பாருங்க. எனக்கு இந்த மாதிரி மொத்த வாலுமே ஹைட் குறையக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிளான் போறேன். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் போறேன். இந்த இடத்துக்கு போயிட்டு, நான் வந்து மாடிஃபைல ஒரு டூல யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போறேன். இந்த ஸ்ப்ளிட் வந்து எப்படி பண்ணணும்? இந்த டூல எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே நான் ரிவிட் பேசிக்ஸ் டியூட்டோரியல் வந்து போடுறேன். அதுல வந்து நான் இத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அத பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரியும். நான் மாடிஃபை போறேன். ஸ்ப்ளிட் அப்படிங்கிற டூல செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு கிளிக் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு வச்சுட்டு கிளிக் பண்றேன். இங்கேயும் ஒரு கிளிக் பண்றேன். இங்கேயும் ஒரு கிளிக் பண்றேன். தெரியுதுங்களா? இப்ப நான் பிரேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்ப நான் 3D போறேன். இப்ப என்னால இத வந்து தனியா செலக்ட் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்ட என்னால தனியா செலக்ட் பண்ண முடியும். இந்த செக்மெண்ட்டையும் என்னால தனியா செலக்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, எல்லா செக்மெண்ட்டையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல டாப் கான்ஸ்டன்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத அன்கனெக்டட்ன்னு சேஞ்ச் பண்ணிட்டு, இதுல வந்து 6 அடி அப்படின்னு ஹைட் குடுக்குறேன். குடுத்துட்டு அப்ளை குடுக்குறேன். தெரியுதுங்களா? இப்ப நான் வந்து எந்த வால் எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணேனோ, அதெல்லாம் ப்ராப்பரா ஒரு ஹைட்டுக்கு நான் வந்து செட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும் ரிவிட்ல. சரி. இப்போ நான் வால் செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இந்த வாலுக்கு வெளிப்பக்கத்துல மட்டும் நான் பெயிண்ட் அடிக்க போறேன். சரிங்களா? பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சில பெயிண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அத உங்களுக்கு காமிக்கிறேன். மேனேஜ் டேப் போறேன். இந்த மேனேஜ்ல மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் ப்ரௌசர் போறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா, நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதில பெயிண்ட் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பெயிண்ட் ப்ளூயிஷ், பெயிண்ட் ப்ரவுனிஷ் ரெட், பெயிண்ட் டார்க் கிரே, பெயிண்ட் லைம், பெயிண்ட் yellowish அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெயிண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். அதில நான் கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். இப்ப நம்ம இந்த பெயிண்ட்ட வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் கேன்சல் குடுக்குறேன். மாடிஃபை டேப் போறேன். இந்த மாடிஃபைல இந்த ஜியோமெட்ரி அப்படிங்கிற பேனல்ல பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இந்த டூல கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம பெயிண்ட் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டூல் ஆக்டிவேட் பண்ணதுமே, இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மெட்டீரியல் ப்ரௌசர் வந்திருக்கு பாருங்க. இதோட பேரு வந்து பெயிண்ட் மெட்டீரியல் ப்ரௌசர் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். சரியா? இல்ல மினி மெட்டீரியல் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல இருந்து தேவையான மெட்டீரியல செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணா போதும். நான் என்ன பண்றேன்னா, இந்த பெயிண்ட் yellowish அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல அப்ளை பண்றேன். தெரியுதுங்களா? அப்ளை பண்ணாலும் தெரியுது பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்ளை பண்றேன். 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 இங்கேயும் அப்ளை பண்றேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பில்டிங்கோட அவுட்டர் சைட்ல மட்டும் தான் நான் இந்த பெயிண்ட்ட வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். சரியா? சரி. இப்போ நான் வந்து பெயிண்ட்ட ஓகே குடுக்குறேன். அதனால பெயிண்ட் குளோஸ் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்றேன்னா, இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நான் ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்றேன். அத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளோர வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் போணும். இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளோர கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஆர்க்கிடெக்சர் டேப் போணும். இந்த இடத்துல ஃப்ளோர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணணும். ஃப்ளோர் ஆர்க்கிடெக்சரல் அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன். நீங்க ஆர்க்கிடெக்சர் ஃப்ளோர் தேவைன்னா ஆர்க்கிடெக்சரல் ஃப்ளோர் போங்க. ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர் வேணும்னா ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர் போங்க. இந்த ஆர்க்கிடெக்சர் ஃப்ளோர், ஸ்ட்ரக்சரல் ஃப்ளோர் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு கிளியரா இது புரியும். சரி, இப்ப நான் வந்து இந்த பர்ட்டிகுலர் இதுல இருக்கிறேன். பர்ட்டிகுலர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான ஃப்ளோர நான் செலக்ட் பண்றேன். டைப் செலக்டர கிளிக் பண்ணிட்டு, இதுல ஒரு ஃப்ளோர செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹைட் ஆஃப்செட் ஃப்ரம் லெவல் அத 0 குடுக்கலாம். 0 குடுத்துட்டு, இந்த இடத்துல ரெக்டாங்கிள் இருக்கா? ரெக்டாங்கிள யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் டிரா பண்றேன். இந்த மாரி டிரா பண்ணிட்டு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. அத மட்டும் நான் பண்றேன். லைன் டூல் கிளிக் பண்ணி, இந்த மாரி நான் டிரா பண்றேன். சரியா? டிரா பண்ணிட்டு ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி, இத ட்ரிம் பண்றேன். இதையும் ட்ரிம் பண்றேன். இத நான் டெலீட் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே குடுங்க. ஃபினிஷ் குடுங்க. ஃப்ளோர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் 3Dல காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோல என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னா, ஒரு வால் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளோர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.